Hello friends, welcome to this lecture. இந்த வீடியோல Python class 2 பார்க்க போறோம். இந்த வீடியோல எதெல்லாம் கவர் பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படினா Python இன்ஸ்டால் பண்ண அப்புறமா நமக்கு டிஃபால்ட்டா என்ன IDE வரும் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு அப்புறமா keywordsனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு அப்புறமா variables என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு அப்புறமா data typesனா என்னன்னு பார்க்கலாம். Let's get start the video. இப்போ IDE ன்னு சொன்ன உடனே உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். IDEனா அப்படினா என்ன அப்படினு. IDEனா என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு வீடு கட்ட போறோம் அப்படினா அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலம் தேவை. அந்த நிலத்துக்கு மேல தான் நம்ம ஃபவுண்டேஷன் போடுவோம். ஃபவுண்டேஷன் மேல தான் வந்து பில்டிங்கை கட்ட ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்ம டெவலப் பண்ணோம், ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அந்த பிளாட்ஃபார்ம் தான் IDE. அந்த IDEல தான் நம்ம வந்து எழுதுற கோடை வந்து ஸ்டோர் பண்ணி ரன் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளிகேஷனாக நம்ம பில்ட் பண்ணோம். ரியல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய IDE வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைத்தன் இன்ஸ்டால் பண்ண உடனே நமக்கு சிஸ்டமில் பைத்தன் டிஃபால்ட்டாகவே ஒரு ஐடி கொடுக்கும். அந்த ஐடி நேம் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தன் IDLE. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பைச்சாம், நெட்பீன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐடி வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது. இதை வந்து கம்மிங் லெக்சரில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ், நன், ட்ரூ. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா லெட்டருமே வந்து ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஃபால்ஸ், நன், ட்ரூ இந்த 3 லெட்டருமே ஸ்டார்டிங் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகுது. பைத்தன் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ். அது ஏன் கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தனுக்கு கேபிட்டல் லெட்டருக்கும் ஸ்மால் லெட்டருக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ஸ்மால் ABC டைப் பண்ணியிருக்கேன், அப்புறமா கேபிட்டல் ABC டைப் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் A, மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணியிருக்கேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 லெட்டருமே ஒரே சென்டென்ஸ் தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் 3மே டிஃப்ரெண்ட் வேர்ட். அதனால தான் இதை வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க. பைத்தானுக்கு கேபிட்டல் லெட்டருக்கும் ஸ்மால் லெட்டருக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால தான் அதை வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் வேர்டு எல்லாமே ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்கேன். செகண்ட் வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கேன். தேர்ட் வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்கேன். நம்மளை பொறுத்த வரைக்குமே 3மே ஒரே வேர்டு தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் 3மே டிஃப்ரெண்ட் வேர்ட். நெக்ஸ்ட் வேரியபிள்னா என்னன்னு பார்க்கலாம். வேரியபிள் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட நிறைய தங்க காயின் இருக்குது அப்படின்னா அந்த தங்க காயினை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் தேவை, ஒரு லாக்கர் தேவை. அந்த லாக்கரில் தான் வந்து நம்ம தங்க காயினை ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதே மாதிரி ஒரு வேரியபிளை, ஒரு வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வேரியபிள் தேவை. அந்த வேரியபிள் உள்ளாடி தான் நம்ம வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன பார்த்தீங்களா பைத்தான் இன்ஸ்டால் பண்ண உடனே IDLEன்னு ஒரு IDE வந்து பை டிஃபால்ட்டாக பைத்தானே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். அதை நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வேரியபிள் வந்து இதில் என்டர் பண்ணுறேன். x = 10 கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 சொல்லுற நம்பர் வேல்யூ இந்த எக்ஸ்ன்னு சொல்கிற கேரக்டரில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் x கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு 10 டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் டவுட் வரும், பிரிண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். பிரிண்ட்னா ஒரு ஃபங்க்ஷன். அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லெட்டருமே எண்டிங்கில் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் இப்படி இருக்குன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடலாம். நேம் டு ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம். இதே மாதிரி எந்த ஒரு நேமும் எண்டில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். இப்போ பிரிண்ட்னு சொல்கிறது வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணாங்க பார்த்தீங்களா டெவலப்பர், அவங்க டெவலப் பண்ணும்போதே பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து பை டிஃபால்ட்டாகவே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டைப்னா இப்போ நார்மலாக ஒரு 10 என்டர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்டீஜர். இதுவே 10.1 ஒரு டாட் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃப்ளோட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இப்போ எக்ஸ் இருக்கு, இதில் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்து டபுள் கோட் யூஸ் பண்ணுறேன். எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கோட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு உள்ளாடி கொஞ்சம் நம்பர்ஸ் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த லெட்டர்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரிங் அப்படின்னா அந்த கேரக்டரை அப்படியே ஸ்டோர் ஆகிரும். இப்போ நான் வந்து பிரிண்ட் ஆஃப் x கொடுத்தேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் டிஸ்பிளே ஆகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டபுள் கோட் எதுவுமே நம்ம கொடுக்காம இருந்த அப்புறமும் இங்கே 10 தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஆனால் இங்கே டபுள் கோட் கொடுத்த அப்புறமா இந்த டபுள் கோட் வந்து இங்கே நமக்கு வரல. அதுக்கு பதிலாக
அதுக்கு உள்ளாடி இருந்த லெட்டர்ஸ் மட்டும் தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இதில் வந்து ஹலோ வேர்ல்டில் வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதா, லெட்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு டவுட் வரலாம். இதில் வந்து நம்பர்ஸ், கேரக்டர்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ வேர்ல்டு 1 2 3 கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா, நம்ம கொடுத்த லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே வந்துச்சு. இதை வந்து ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் பூலியன். பூலியன் அப்படின்னா நம்ம கீவேர்ட் பார்க்கும்போது அதில் நிறைய நம்பர்ஸ், நிறைய வேல்யூஸ் இருந்துச்சு. அதில் மொத்தம் 3 நம்ம வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ, ஃபால்ஸ், நன். இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ பூலியனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ். ஸோ இதில் வந்து இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்து நம்ம வந்து அந்த பூலியனை வந்து ஸ்டோர் பண்ணலாம். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுக்குறேன். ஃபால்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இது நம்ம கேபிட்டலில் கொடுத்தனால தான் அது பூலியனை கன்சிடர் பண்ணிட்டு நமக்கு அவுட்புட் வந்துச்சு. இதுவே நான் ஸ்மாலாக கொடுத்தேன் அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க. பார்த்தீங்களா, அந்த வந்து ஃபால்ஸை வந்து ஒரு வேரியபிளாக வந்து நம்ம டிக்ளேர் பண்ணவே முடியலை. இதுக்கு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், பைத்தன் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.